ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஈஸியான சிக்கன் ஃப்ரை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். தேவையான பொருள் எல்லாமே நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கி போனோடி உள்ள சிக்கன் தாங்க நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வந்து வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 இனுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் வந்து நம்ம இப்போ உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது 2 வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா 2 குட்டி சைஸ் தக்காளியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது 3 நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா தூள் சேர்த்துடலாங்க. 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகட்டும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன், அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கலந்து விட்டுருவோம். கலந்ததுக்கப்புறமா ஜீரகத்தூள், சோம்புத்தூள், மிளகுத்தூள், உப்பு, கரம் மசாலா இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துட்டு நல்லா இதையும் வந்து கலந்து விட்டுறலாம். மசாலாஸோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் இந்த அளவுக்கு நம்ம வந்து கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து நம்ம சேர்த்துடலாம். நம்ம வந்து இன்றைக்கி கொஞ்சம் வறுவல் மாதிரி பண்ண போகிறனால ரொம்ப அதிகமாக தண்ணி வேண்டாம். சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். இப்போது நம்ம மூடி வச்சு இதை குக் பண்ண வேண்டியதாங்க. ஒரு 8 மினிட்ஸ்க்கு அப்புறமாவே வந்துட்டு உங்களுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு குக் ஆகி வர்றது வந்து தெரியும். மேல் லேயர் ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வந்து இதை குக் பண்ணி எடுக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஃபைனல் அவுட்புட் வந்து நம்மளுக்கு இப்படி தாங்க இருக்குது. இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை தூவி இறக்குனீங்க அப்படின்னா டேஸ்ட்டான சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி. கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.